எப்பயும் சப்பாத்தி, பரோட்டான்னு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா, இப்படி ஒரு வாட்டி குபூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, கை பொறுக்கிற அளவுக்கு வெதுப்பான தண்ணீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது ஆக்டிவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஆக்டிவ் ஆகி பொங்கி வந்த பிறகு ஒரு பவுலில் 2½ கப் மைதா சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம ரெடி பண்ண ஈஸ்ட்டை இது கூட கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிட்டு இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அது டபுள் சைஸாக ஆகிடும். டபுள் சைஸ் வந்த பிறகு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸ்ட்டோட ஸ்மெல் போகும். இப்போது சப்பாத்தியை திரட்டி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் மொத்தமாக திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாகவே போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம திரட்டி வச்சதை தோசைக்கல்லில் 2 பக்கமும் திருப்பி எடுக்கும்போதே நல்லா உப்பி வரும். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக உப்பி வரும். நீங்கள் இதில் அழுத்தமோ ப்ரெஷரோ எண்ணெயோ எதுவுமே தேவையில்ல, நல்லாவே உப்பி வரும். நல்லா வேகிற அளவுக்கு பிரட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு எக் கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, வெஜ் குருமா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி சமைக்காமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஆசையாக சாப்பிடுவாங்க. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.